அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சசிகலாவை சந்தித்த எடப்பாடியின் மகன் மிதுன். சசிகலாவோடு சமாதான பேச்சுவார்த்தை. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுன் அவர்கள் சமீபத்தில் சசிகலா அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. சசிகலாவை சந்தித்த அவர், அப்பா உங்களை பார்த்து வர சொன்னார், அப்பா உங்களோடு ஒரு சில ஆலோசனைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளார், உங்களை ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தில் அப்பா வைத்துள்ளார், உங்களை கட்சியில் இணைத்தால் தற்பொழுது தேவையில்லாத பிரச்சனை வரும் என்பதனால்தான் அமைதியாக இருந்து வருகிறார். அதே சமயத்தில் நீங்கள் கட்சியில் இல்லை என்றாலும் நீங்கள் கூறுவதை கேட்டு அதன்படி ஆட்சி நடத்த அப்பா தயாராக உள்ளார். உங்களை ராஜமாதாவாக ஏற்று நாங்கள் கட்சியை வழிநடத்த தயாராக உள்ளோம். உங்களுக்கு உங்களது ஆதரவாளர்கள் யாருக்காவது போட்டியிட விருப்பம் இருந்தால் அவர்களது பெயர்களை எங்களுக்கு கொடுங்கள். 15 பேர் அளவுக்கு கூட உங்களது ஆதரவாளர்களின் பெயர்களை கொடுங்கள். நாங்கள் அவர்களுக்கு சீட்டு வழங்குகிறோம். அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து செலவுகளையும் நாங்களே செய்து கொள்ளுகிறோம். உங்களது ஆசீர்வாதம் மட்டுமே எங்களுக்கு தேவை. தேர்தல் சமயத்தில் நீங்கள் கட்சிக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். மேலும் அதிமுகவின் வளர்ச்சிக்காக நீங்கள் தொடர்ந்து அம்மா அவர்களோடு பயணித்தவர்கள். தற்பொழுது எடப்பாடியாரும் உங்களை ராஜமாதாவாக ஏற்று செல்வி ஜெயலலிதாவிற்கு எவ்வாறு ஆலோசனை கூறி வழிநடத்தினீர்களோ அதேபோன்று எடப்பாடியார் அவர்களுக்கும் ஆலோசனை கூறி வழிநடத்த வேண்டும் என விரும்புகிறார் என கேட்டுக்கொண்டாராம். இதை கேட்டவுடன் சசிகலாவுக்கு மிகுந்த கோபமும் எரிச்சலும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எடப்பாடியார் கட்சியில் அவர் என்ன நிலையில் இருந்தார்? ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர். யாரால் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது? யாரால் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது? தலைமை நிலைய செயலாளர் பதவியை எப்படி பெற்றார்? முதலமைச்சர் பதவியை எப்படி பெற்றார் என அவருக்கு தெரியுமா? எதுவும் தெரியாத எடப்பாடி பழனிசாமியை கட்சியில் வளர்த்து விட்டதே நாங்கள்தான். கூவத்தூரில் அன்று நடந்தது அனைத்தும் எடப்பாடிக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா? அன்று அதிமுக ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிக தொகையை கேட்டார்கள். அப்பொழுது அந்த தொகையை தர யாரும் முன்வரவில்லை. யாரும் அவ்வளவு பணத்தை அவ்வளவு எளிதில் தயார் செய்யக்கூடிய நிலையிலும் இல்லை. அதுபோன்ற சூழ்நிலையில்தான் உங்கள் தந்தைக்கே நாங்கள் இந்த பதவியை கொடுத்தோம். பதவியை பெற்றுக்கொண்டார். அவர் எனக்கு இறுதி வரையிலும் விசுவாசமாக இருப்பார் என நான் கருதினேன். ஆனால் என்ன செய்தார்? கட்சியில் சீனியர்கள் பல பேர் இருந்தார்கள், தீவிர விசுவாசிகளும் பல பேர் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த பதவியை நான் வழங்கவில்லை. உனது தந்தையை நம்பி அந்த பதவியை அவரிடம் வழங்கினேன். நான் சிறைச்சாலை சென்றேன், வந்து கூட பார்க்கவில்லை. அதன் பின்பு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பின்பு கூட என்னை வந்து சந்திக்கவில்லை. எனது ஆதரவாளர்களை தொடர்ச்சியாக கட்சியிலிருந்து நீக்கினார். என்னையாவது கட்சியில் இணைப்பார் என்று எதிர்பார்த்தேன், அதுவும் நடைபெறவில்லை. நான் கட்சியை கைப்பற்ற சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தார். என்னை எந்த அதிமுகவினரும் சந்திக்கவே கூடாது என மிகப்பெரிய கட்டளைகளை எல்லாம் போட்டார். இப்படி எனக்கு தொடர்ச்சியாக துரோகம் செய்துவிட்டு இன்று நான் கட்சிக்கு தேவையில்லை, ஆனால் எனது ஆதரவு மட்டும் தேவை. எனது ஆதரவாளர்களுக்கு நீங்கள் சீட் வழங்குகிறீர்களா? யாருடைய கட்சியில் யாருக்கு சீட் வழங்குவது? நீங்கள் யார்? உங்களது நிலை என்ன என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? இதற்கு மேல் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என சசிகலா கடுமையான கோபத்தோடு எடப்பாடியின் மகனை திட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி எதற்காக அவரது மகனை அனுப்பினார்? அதற்கு பதிலாக அதிமுகவில் சசிகலாவுக்கு ஆதரவான பல்வேறு சீனியர்கள் உள்ளார்கள். அவர்கள் கூறினால் கூட சசிகலா ஏற்றுக்கொண்டிருப்பார். எதற்காக மிதுனை அனுப்பினார் என்ற கேள்வியும் எழுகிறது. எடப்பாடி பழனிசாமி தற்போதைய சூழ்நிலையில் எவரையும் நம்ப தயாராக இல்லை. மேலும் அதிமுக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையிலும் இல்லை. டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனது ஆதரவு தேவை. டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை தொடங்கி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார். சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் தனித்த செல்வாக்கு உள்ளது. ஓபிஎஸ் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் நான் கட்சியில் இணைகிறேன் என கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்கவில்லை. ஓபிஎஸ்ஸால் இழக்கக்கூடிய வாக்கு வங்கியை சரி செய்யத்தான் சசிகலாவோடு பேரம் பேசியதாகவும், சசிகலா எப்படியாவது ஒப்புக்கொண்டு வந்து விடுவார், அவர் கட்சியில் இல்லை என்றாலும் அவரது ஆதரவாளர்களுக்கு சீட் பெற்றுக் கொடுத்துவிட்டு நமக்கு பிரச்சாரம் செய்வார் என எடப்பாடி பழனிசாமி நம்பியதாகவும் அது அனைத்தும் சுக்குநூறாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.